சோஸ்ரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலிக்கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனாலும் கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் இந்த வாய்தவரை சோசரிக்கிறேன். சங்கம் வானொலிக்கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் ஒரு விசை ஜெபித்து நம்முடைய சமூகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுத்து அவர் கரத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, அப்பா நீ கிருபையாய் தந்த இந்த நல்ல தனத்துக்காக நன்றி செலுத்துறேன். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறேன். உம நாமத்தை உயர்த்த துதிக்க உறவாடி மகிழ உம்முடைய பிரசன்னத்திலாக மகிழ அப்பா எங்களுக்கு நீங்க பாராட்டு நல்ல தயவின் நேரத்துக்காக நீர் கண்ட நேரத்துக்காக எங்களை காண்கும்படியா கிரிய செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உம்முடைய கரத்திலே இந்த நாளிலும் சங்கம் வானொலி ஒப்பு கொடுக்கிற நிகழ்ச்சிகள் யாவையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக வானொலி ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தாவே, காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்துக்கூடாக வழி நடத்தின கிருபைக்காய் சோஸ்திரம். அப்பா இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. நல்ல கருத்துக்குள்ளாய் நிகழ்ச்சிகள் யாவையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, இதனாலும் இந்த நேரடி ஒளிபரப்பை ஆசீர்வதிங்க. 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற இந்த நிகழ்ச்சிகள் யாவையும் ஆசீர்வதி தரும்படியாய் செபிக்கிறேன். துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்க. இறுதியாக முடிவு ஜெபத்தை நன்றி ஜெபமா ஏறெடுக்க உமக்கு நன்றி சொல்ல எங்களுடைய விநேச செய்த நன்மைகளை நினைவுகூர அப்பா அதை நீர் சுகந்த வாசன் வந்து மகளும்படியாக அந்த நன்றி ஜெபத்தை ஏறெடுக்கிற சாரும் நல்ல கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மறுவழிப்போடு இணைந்து அப்பா நீங்க கிரியை செய்யுங்க. அப்பா உங்களோட நல்ல கரம் நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த நித்திய வெளிச்சத்தின் ஆசீர்வாத கிருபைக்காய் நன்றி. வெளிச்சத்துல வெளிச்சம் காண நீர் உதவி செய்தீர், அதுக்காக நன்றி. அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடைய நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரங்களாக நீ நிறுத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதனால தொடக்கம் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வெளிச்சம் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உமக்குள்ளே நாங்கள் இன்னும் வெளிச்சம் காண அப்பா அந்த சங்கம் வானொலிக்குள் நாங்கள் சங்கமிக்க உங்களுக்கு ஒரு தளத்தை தந்த கிருபைக்கா நன்றி செலுத்து. மீதியான வேலை உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம். எல்லா இணைப்புகளையும் இடத்துல கருத்துல தருகிறோம். எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமா செய்து முடிக்கத்தக்க கிரிய செய்யுங்க. கிருபை அழிங்க. உம்முடைய நாம மகிமை கண்டு உங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இதனால் கத்தர் தந்தனால் கத்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நீங்களும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறீங்க என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாலு நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். கத்தர் எவ்வளவு நல்லவர். அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவன். அவர் இப்படியாக வார்த்தையை கொடுத்தார். அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். இவர்களாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அங்கே என்ன செய்தார்களாம்? தெரிந்து கொள்ளப்படாதவர்களை அவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜனத்தினுடைய தன்னுடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் ஊன்ற கட்டப்படுவார்கள். ஆமேன். நிச்சயமாக யாக்கோபியர் வெற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தின் பல நாள் நிரப்பு நாட்கள் வரும் என்று சொன்னவர் அப்படியாக ஊன்ற கட்டப்பட்டு நாங்கள் பலனை கொடுக்கிற நாட்களாய் மாறட்டும் இந்த நாட்கள். இந்த வார்த்தையானது எரேமியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இந்த வார்த்தை இருக்கிறது. அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். ஆமேன். அப்படியாக நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் ரெடி ஒளிபரப்பு 7 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளும் உங்கள் நிகழ்ச்சிகள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்குள்ளாய் கடந்து சென்று கண்கள் 7:30 8 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூட கடந்து செல்வோம். மற்றும் மீதியான வேளையில நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்வோம். 8 மணியிலிருந்து எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள். 2வது செய்தியை கொண்டு வர பாஸ்டர் வெங்கட் அவர்கள். 3வதாக பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருவார்கள். முடிவாக நாங்கள் நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து மறுவழிப்போடு நாங்கள் இணைவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், அவரை துதித்து மகிழ்வோம், அவரோடு இணைவோம். கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். கொடி நன்றி செலுத்துவோம்.
நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் பாராட்ட கிருபை கொஞ்சமல்ல. இதுவரை நடத்தின எபினேசர், இனிமேல் நடத்த இம்மானுவேல் கூடவே இருக்கிறீங்கப்பா. அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன் அப்பா. உம்மை உயர்த்த, துதிக்க, ஆராதிக்க நீர் வந்து நல்ல வேலைக்காக சோஸ்ரம் சோஸ்ரம். நீர் எங்கள் மூலமாய் பெருகணும் அப்பா, நாங்க சிறுகணும் தகப்பனே. குயவன் நீங்க, களிமண் நாங்க. அணிந்திடுங்கப்பா உம்முடைய சித்தம் போல உமக்குரிய பாத்திரமாக. அப்பா நீர் எவ்வளவேனும் உங்களுக்கு எவ்வளவா இரக்கம் செய்கிறது அப்பன். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், தேவாய் தேவனும், கத்தாதி கத்தாவும், ராஜா ராஜா. அனுப்புறவரே உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், சோதரிக்கிறோம். உங்க நாமம் உயரேனும், என்னில் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரேனும், என்னில் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி பிறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்னில் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. ஆமா ஆண்டவர், இந்த நாளில் உங்கள் நாமம் உயரணும் அப்பா. உம்முடைய மகிமை பிரசன்னம் ஆற்றும். நாங்க இருக்கிற வண்ணம் அனுபவித்து உம்மோடு உறவுள்ள நிலைத்திருக்க அபிஷேகத்தை நிலைப்படுத்தி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமை மக்கே தான் ஜெபங்களுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக எங்களோட துதிக்க சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம். சிஸ்டர் கிரேஸ். சிஸ்டர் சிஸ்டர் எடுத்து வாருங்கள் துதிப்பாடலை, நாங்களோட ஒரு மெனப்படுகிறேன். ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கா நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், கத்தாதி கத்தன், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய நாமம் உயரணும். எல்லாம் அந்த சௌரி பாடினது போல எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான். இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். தேவ ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் சகல சத்தியங்களுக்குள்ளும் ஆண்டவரே நித்திய வெளிச்சம் ஆண்டவரை உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த நடத்துற ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துற. அநேக தேசங்களுக்கு போய் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவி அடையும் நீ சித்தமாயிருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோஸ்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் சோஸ்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோஸ்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் சோஸ்தரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. எனது வலது பக்கம் நீரே,
அசைக்கப்படுவதில்லை நானே. சோஸ்திரம் சோஸ்திரம். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்தன் வாழ்வினிலே. செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்தன் வாழ்வினிலே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வையே நன்றி சொல்லி கழித்திடுவேன். மலர் போல் உதிர்கின்ற வாழ்வையே நன்றி சொல்லி கழித்திடுவேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோஸ்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உண்மையா உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்தே உம்மையே நினைத்திடுவேன். உலகத்தையே நான் மறந்தே உம்மையே நினைத்திடுவேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோஸ்தரிப்பேன். எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகவில்லை. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. துன்பத்திலே நான் அமிழ்ந்திட்ட போதும் துயரங்கொள்ளவில்லை. துன்பத்திலே நான் அமிழ்ந்திட்ட போதும் துயரங்கொள்ளவில்லை. இயேசுவே பக்கமும் பலனும் அவரே என் துணையும். இயேசுவே பக்கமும் பலனும் அவரே என் துணையும். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோஸ்தரிப்பேன். சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவரே, மொயத்துரோம் ஆண்டவரே. ஹalleluya. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னேசர் நீரே. நான் பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர்.
நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நன்றி ஆண்டவரே. தெய்வீக பாதுகாவல், தெய்வீக பராமரிப்புக்குள்ள ஒவ்வொருத்தரின் நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தெய்வீக பாதுகாவல் பராமரிப்புக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர் நடத்துகிறான். நான் முன்னே கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கி எல்லாவற்றையும் நான் எல்லாம் நேர்த்தியாக நடக்க பண்ற தேவன். அதிகமா பிரகாசிக்கிற நட்டு பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நீதிமானுடைய பாதை என்று சொல்லி சொன்ன தேவன். அப்படியாக நீர் வழி நடத்துறதுக்காய் நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதி ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். அருமையாக தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் வளர்ப்பிலை சந்திக்கவே தேவசமாட்டு கூறுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க சிஸ்டர். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். உங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஆமேன் ஆமேன். நாங்கள் அடுத்ததாக துதி பாடல் பாடவும் வானொலியை ஆசீர்வதிக்கவும் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் எங்களோட மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார் மகேந்திர ஐயா அவர்கள். இணைப்பிற்கும் ஊழியரை அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதி பாடலை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் மகேந்திர ஐயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஐயா. எடுத்து வாருங்கள், ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதி பாடலை எடுத்து வாருங்கள். நம்மளோடு ஒரு மனப்பட்டு. ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை மதிய இரவு வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஊழியருக்காக ஜெபிக்க ஒரு நேரத்தை தந்தவரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த நித்திய வெளிச்சத்திலே அநேக தேவ ஊழியர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து நேரம் பார்க்காது ஓடி வந்து செய்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த ஊழியக்காரருடைய சபைகள் விஸ்தரிக்கப்பட்டும் ஆண்டவரே, கிளைச்சபைகள் தோன்றட்டும். காரணம், நீர் உலகத்திலே பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் அரவணைத்த பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்க நீர் பிரித்தெடுத்த பிள்ளைகள் வந்து வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக இந்த உலகங்கும் ஊடுருவி செல்ல நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த சங்கமம் வானொலி கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இன்றைய நாளிலே 210 நாடுகளில் 2000க்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அதுக்காக உமக்கு நன்றி சொல்றேன் சுவாமி. ஒவ்வொரு ஊழியக்காரையும் கலந்து கொண்ட இன்று வந்து வார்த்தை கொடுக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் நீர் மது ஆணிவா இந்த கரத்தை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்யற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு சோறு மனப்பான்மையை கொடுக்காமல் இந்த பிள்ளைகளுக்கு உற்சாகமான ஆகிய ஊற்றும் ஆண்டவரே. இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வார்த்தை தாசர்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே.
கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோதனைகள் ஜெபிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகள் ஜெபிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேர் சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஆமாண்டவரே, இந்த சங்கமமான ஊழியத்திலே நான் இரவும் பகலும் உமக்காக ஆண்டவரை நேரத்தையும் தாளை கொடுக்கிற நேரத்திலே எங்களை சோர்ந்து போகாமல் நீர் எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்துகிறதே சுவாமி. அந்த கிருபைக்காக கண்டு தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு தேசம் இன்று நாளில் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேறொன்றை கனி கொடுக்கும் பிள்ளைகளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. அருமையாக ஊழியருக்கான ஜெபத்தை எதிரெடுத்து அருமையான துதிப்பாடலை பாடி சோர்ந்து போகாதே, சோர்ந்து போனுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவமான சத்துவத்தை பெருக செய்த தகப்பன். அருமையான பாடல் அழகா பாடி நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்த துதித்து ஜபித்த உங்களையும் உங்கள் குடியத்தையும் கைட்டு செய்த எல்லா காரியங்களையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தரி சித்தமானால் நாங்கள் இன்னொருகளை சந்திக்கும் வரை தேவசமாத்து கூறுகிறோம். நன்றி ஐயா. ஆமென். நாங்கள் சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளில் வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதமானது 146 சங்கீதத்தை நாங்கள் வாசித்து தியானத்துக்கு என ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 146 1 தொடக்கம் அங்கே 10 வசனங்கள் இருக்கிறது. நாங்கள் வாசித்து தியானத்துக்கென ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியும் இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. யாக்கோவின் தேவனை தன் துணியாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தரில் நம்பிக்கையும் வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள ஜாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். படங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழிகளையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகும் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் தேவனை என் ஆத்துமாவே தட்டி எழுப்புகிறான். துதி. ஏண்டா அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ற தேவன். அதனால தான் உயிரோடு இருக்க மட்டும் தான் கர்த்தரை துதிப்பேன். என்னால் உள்ளளவும் என்னுடைய ஆயுசு நாட்கள் உள்ளளவும் அவரை நான் பாடுவேன், துதிப்பேன், அவரை பாடுவேன், அவரை மகிமைப்படுத்துவேன். அதனால என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. எப்படி துதி கேட்டா, அவர் எல்லாரையும் காக்கிற தேவன், காண்கிற தேவன்,
எங்கெல்லாம் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறோம் அங்கெல்லாம் அவர்களை நேசித்து அவர்களுக்கு நியாயம் செய்து காலத்துல கொண்டு வருவது அவர் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் விசாரித்து போஷித்து ஆதரித்து வழி நடத்துற தேவன். அதனால என் ஆத்துமாவே அவர் செய்தவற்றை என் ஆத்துமாவுக்கு கர்த்தர் செய்தது என்ன? இன்றைக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் சமாதானம் இந்த வானொலிக்க சங்கமிக்க என் ஆத்துமா கர்த்தர் பாருங்க கிருபை எல்லாவற்றுக்காக தேவனை துதி நன்றி சொல்லு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் நன்றியோடு சோசரிப்போம், நாமத்தை உயர்த்துவோம். துதியின் மத்தியில் வாசம் பண்ற துதிக்கு பார்க்கிற கர்த்தர் ஒருவரே. ஆமேன். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக வானொலியை ஆசீர்வதித்து நேர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுக்க சிஸ்டர் ரஞ்சினி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். Praise the Lord, sister. Praise the Lord, Sister Subha. God bless you. Praise the Lord. Praise the Lord, sister. God bless you too. எடுத்து வாருங்கள் வானொலியை ஆசீர்வதித்து நேர்களுக்கான ஜெபத்தை ஏறெடுங்கள். அவரோட ஒரு மனப்பாடு. Amen. Amen. Yes, Lord, we thank you, Lord, at this time, Father, even as you, Lord Jesus, it behooves you, Lord, to bring many nations, Lord Jesus, under the umbrella of Nitya Velicham, Lord, deriving from Toronto, Canada, Lord. So we thank you, Lord, for the wonderful way in which you, Lord, have shown your grace, your love, your mercy, your kindness, your goodness, with your favor, oh God, upon the networks, Lord, that is going on right now, Father. Lord, for many that are coming and joining, Lord Jesus, from different nations of the world, across the land and the seas, nothing but your work, nothing but the anointing power of the Holy Spirit, drawing many, Lord, by the drawing and the wooing and the power of the Holy Spirit emanating, Lord Jesus. Distant is, Lord Jesus, of no value or no hindrance for you, Lord, because you are the one, Lord, who is omnipotent, omnipresent, omniscient, who is able to, Lord Jesus, be at the same time, at present, Lord Jesus, in the same place at the same time, Lord. That is who you are, God, with your Spirit, Lord, moving, Lord, on the face of this earth, Lord, on all 5 continents at this very moment, Lord. Even as, Lord Jesus, Nitya Velicham is, Lord Jesus, broadcasted, Lord Jesus, at this time, Father. We thank you, Father, for many ways, Lord Jesus, you are ministering, Father. Lord, even as, Lord, the ministry of the Holy Spirit that is upon the people that have joined, oh God, you are, Lord Jesus, preparing their hearts and their souls that have been already, Lord, been blessed, Lord Jesus, with the worship and the adoration that has been going on before you, Lord, where your name is lifted up, glorified, magnified, and honored, Lord Jesus. We love you, we praise you, we glorify your name, we give thanks to you, O God Almighty. Lord Jesus, you inhabit the praises of your people. So we thank you for that, Lord. Even as, Lord, Sister Subha is hosting this program, Lord, this evening, once again, Lord, be with the leader and guider and undertake for every single detail that goes on into it, Lord. And also, Lord Jesus, for Brother Mahendran, Lord Jesus, who also came on alongside, Lord Jesus, for the ministry that comes on, Lord Jesus, from his heart, Lord, to the throne of grace, Lord, in praying, in supporting, in standing by, Lord, and doing all that it takes, Lord, by your power and your presence and the anointing power of the Holy Spirit alone. So we thank you, Lord, for his, Lord Jesus, ministry and calling and the purposes in which you have called out, Lord Jesus, with the burden for the souls, Lord, in which you have put upon his heart and life, Lord, from Nitya Velicham to Varthem Velicham to the weekend ministries that go on, Lord Jesus, that has also now, Lord Jesus, is a big way, Lord Jesus, we are shown forth your grace and your favor, Lord, upon it, Lord. So we thank you, Lord, that you put that burden also, Lord Jesus, upon Brother Leslie, Lord, to come and, Lord, now for Lord Jesus, it comes forth, Lord, every Saturday and Sunday mornings, Lord, to go into the nations of the world, to many to be, Lord Jesus, coming and Lord Jesus being blessed by it, Lord. So we thank you, my Master. Also, Lord, even as Lord, they are doing, Lord Jesus, the background work that is going on with all the recordings that is going on, oh God, and also with Sister Rita as well, working alongside, Lord, for all that it entails, Lord, for her to, Lord Jesus, participate, coordinating also along with Lord Jesus, but Brother Mahendran has been also, Lord Jesus, coordinating the programs and doing what it takes, Lord. And we thank you for each and every one of them, their prayer and their service and their dedication, and also for bringing Sister
Grace, Lord, who came and participated, Lord Jesus, in the service and adoration and worship, oh God. We thank you for that, Lord. Now we, Lord, bring the listeners, Lord Jesus, without which, Lord, this is not of any value, Lord. This is the very purpose, Lord Jesus, that we are doing what we are doing, because, Lord, the listeners, Lord, that are brought forth, Lord, from all 5 continents would, Lord, be brought forth before your presence, Lord, for the ministry that is going on, for the words that have been prepared, Lord, from the lips of your servants that are going to now come forth and share the message, Lord Jesus, of the gospel, for the power of salvation lies upon it, Lord. Therefore, Lord, prepare their hearts and their spirits, Lord, as they come, Lord, and share, Lord, anoint their lips, Lord, and alongside, Lord, even as your word goes forth, Lord, you have already prepared the hearts of your people, oh God, as they are standing by to listen, Lord, oh God, and be blessed by it, Lord Jesus. Thank you, Jesus. There's nothing but your work, oh God, nothing but your work in which you are, Lord Jesus, moving upon them to let them only grow, listen to the word, and Lord, not fall by the wayside, but bring forth much fruit in their lives, Lord, and much of the power that belongs to the word of the living God that goes forth and bring forth much fruit and deliverance and all the chains fallen off them, Lord Jesus. And Lord, thank you for the victory, Lord, that is on our side, Lord, because you said, Lord Jesus, when the enemy comes like a flood, the Spirit of the Lord lifts up a standard against us. That's who you are, oh God. Lord, no matter what they face, no matter what their circumstances are, Lord, you are the victor who is in their lives, oh God. Bring forth that victory, Lord. Their chains falling off means that the victor of their lives, the precious Calvary's work through the Lamb of Calvary, who is our Lord and our Savior, through the name of Jesus and Jesus alone, providing that power to enter, Lord Jesus, into their hearts and lives and bringing that deliverance upon their hearts and lives. This very moment, oh God, no matter what they are in, Lord Jesus, physically, mentally, emotionally, Lord, and also, Lord, even monetary wise, Lord, whatever, Lord, their problems are, Lord, needing employment or any monetary funds, Lord, that they need at this time, Father, you would, Lord, take care of all of their needs accordingly. But you have promised us, Lord Jesus, that comes the blessings of the Lord maketh rich and addeth no sorrow. That is your promise, Lord Jesus. Therefore, we thank you, Lord, even as you're touching their bodies too, Lord, from the crown of their head to the soles of their feet, that you are, Lord, ministering to them, Lord, as the service and the power and the mighty resurrection power that raised Christ Jesus from the dead is the Spirit that is moving upon them, touching them, setting them free, and bringing them, Lord Jesus, that deliverance that it takes place upon their bodies, Lord, because you promised in your word, Lord, in us also, as you said, Lord, Isaiah 53, you were wounded for our transgressions, you were bruised for our iniquities, our chastisement was upon you, and by our stripes we are healed. By thy stripes we are healed in the name of Jesus. So we thank you, Lord, for those promises that are yea and amen in Christ Jesus. It is not just a mere cliche. This is not merely what we say with our lips, Lord. It has power. It's, Lord, transforms people, Lord, brings deliverance, Lord, sets people free, Lord, from their calamities, distresses, and also bring forth healing. In Jesus' name we pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you for praying. Amen. God bless you and your family, your ministry. Thank you, sister. God bless you too, Sister Super. Amen. ஆமென். ஆமென். நாங்கள் இதுவரை நீடமும் துதி பாட ஜெபங்களுக்கூடாய் கடந்து சென்றோம். நாங்கள் அடுத்ததாக எங்களை ஏறெடுப்போம் முத்தாசு வரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதிக்கூடாக கடந்து செல்வோம். இந்த நேரம் முதல் 8 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நீராக வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் கண்களை ஏறெடுக்க போறோம். இதனாலும் கண்களை ஏறெடுப்போம் என்ற நிகழ்ச்சி கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுற ஜெபங்களுக்கு அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிற செவியில் திறந்திருக்கின்றது. ஆமென்றும் ஆமேன் என்றும் பதத்தருகிற பரிகாரியாய கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதனால முதலாவது ஜெபிக்க எங்களோடு மூத்தோழியர் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா. கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேர என்ற பகுதி கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
இந்த நாளில் எங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது எங்களுடைய கனடா தேசத்துக்காக செபிங்க, தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, எங்களுடைய ரட்சிப்புக்காக பலதரப்பட்ட பல்கலாச்சார நாடு இந்த தேசம். இந்த தேசத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருக்கிற காரியங்கள், தேவனுக்கு சுத்தமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுத்திகரித்து சித்தம் கொண்டு சுத்தமாக்கி இந்த நாட்கள்ல வந்து விடுதலை, ரட்சிப்பு, ஆசீர்வாதத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த தேசத்துக்காக செபிங்க. எங்களோட ஒரு மனப்பாடு. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கொத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குறதுமில்லை. எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நாம் ஆண்டவரே, இன்றைய நாளே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களே கர்த்தாவே, இந்த கனடா தேசத்துக்காக, இரட்சிப்புக்காக, இந்த உலகத்தில் ஒரு சமாதான நிலவ கர்த்தாவே, இந்த நேரத்திலே நான் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு கண்ணீரோடு ஒரு பாதபடியிலே வந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஜெபனுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்கிற தேவன், நீர் பதில் கொடுக்கிற சுவாமி. உமது பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீரோடு பாதபடியில ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு நீ உடனடியாக பதில் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த கனடா தேசத்துக்காக வருகிறேன் சுவாமி. ஐயா, இந்த கனடா தேசம் உம்முடைய தேசம் ஆண்டவரே, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உமது வருகையிலே இந்த கனடா தேசத்துல அனைவரும் ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த கனடாவுடைய ஆண்டவரே, முதியோர்களுக்கு நல்ல சலுகைகளை கொடுத்து இந்த கனடா தேசம் உங்களை ஆசீர்வதித்து தந்துக்கிறேன் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கனடா பாராளுமன்றத்தில் ஒருமனப்பாட்டை கட்டளோடும் சுவாமி, எல்லோரும் சமாதானமாக வாழ, ஒரு சந்தோஷமாக வாழ நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஐயா, நீர் எல்லா ஜனங்களையும் ரட்சித்த ஆண்டவரே, நீரான உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள உமது வருகையிலே இந்த கனடா தேசத்துல இருக்கும் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த சங்கம வானொலியிலே நித்திய விழிச்ச நேரத்திலே, வார்த்தைகள் விழிச்ச நேரத்திலே இந்த கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சமாதானத்தை எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் குடும்பத்திலே பிளவு, குடும்பத்திலே பிரச்சனை, பிள்ளைகள் கீழ்ப்படிவில் இப்படியான சம்பவங்கள் இந்த குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற சுவாமி, எல்லாவற்றையும் அறிந்துகிற தேவனே, இந்த குடும்பங்கள் எல்லோரும் நீரான உண்மையான தெய்வம் ஒன்று கண்டுகொள்ள, அந்த சபைக்கு சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி. ஐயா, அந்த கனடா தேசத்திலே எத்தனையோ ஊழியர்கள் செய்தி கொடுக்கிற சுவாமி, அந்த செய்தியை கேட்டு இந்த ஒன்றான தேவனே இந்த கனடா தேசத்து மக்கள் கண்டுகொண்டு நீரான உண்மையான தெய்வம்னு கண்டுகொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கூற நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி.
நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரையா. வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, ஐயா நீ வாக்கு தத்த தேவன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சாயம் பண்ணுவேன். நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவனே, சதா காலங்களிலும் எங்களோட கூட இருப்பேன் சொன்னவரே, நீ எங்களோட கூட இருமாண்டவரே. கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆசீர்வாதி. எடுக்கிற கண்ணீரோடு ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு எடுக்கிற ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்க. ஆமாண்டவர், எங்கே 2 3 ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது நீர் வந்து அசவாடி ஜெபத்தை கேட்கிற தேவனீர் ஆண்டவர். இன்றைய நாளே ஆண்டவரே, இந்த நித்திய வருஷத்திலே தொடர்ந்து வரும் தேவ பிள்ளைகள் இந்த எனக்கு ஒத்தாசம் பர்வதங்களே வருகிற ஜெபங்களுக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறரையும் கொடுத்து ஆசீர்வதித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முடியும் வரை ஒரு பிரசன்னம் உமது ஆளுகைக்குள் நீ வழிநடத்தப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. என்று இந்த நிகழ்ச்சி சகோதரி மீதும் ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். இந்த சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர், இந்த சிறிய கூட்டத்தின் சத்தத்தை உலகமெங்கும் தொனிக்க பண்ணுகிற சுவாமி, அந்த கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவர். தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி ஐயா, நன்றி. பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அந்த ஜெபத்தை கர்த்தராம் என்றும் ஆமென் என்று கேட்டு அது தந்து விட்டா நாங்கள் சுவாசிப்போம். அப்படியே ஜெபித்து உங்களையும் ஊழியத்தையும் டீச்சர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. திவசமாக கூறுவோம். நன்றி ஐயா. ஆமென். கண்களை ஏறெடுப்பு முத்தாசுவரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். நாளும் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து கண்களை ஏறெடுப்போம். பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, Sister Suba. பிரைஸ் சிஸ்டர். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுவரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஈரானுக்கு ஜெபிப்போம். ஈரானுடைய திட்டங்களை கர்த்தர் முறியடிக்கணும். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 தேசங்களின் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இஸ்ரேல்ல அதாவது தேர்தல் நடக்கிறதுக்காக ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இக்காலகட்டத்தில் கர்த்தர் மத்திய கிழக்கு நாடுகளை மீண்டும் யுத்தத்தில மூழ்காதபடி மீண்டும் ஜனங்கள் வேதனையில தள்ளிவிடாதபடி விசேஷமா பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த நாட்கள் நடந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்டது இன்னும் மக்கள் தான். இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உறவு இழந்திருக்கிறார்கள், உடமை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய சந்தோஷத்தை இழந்திருக்கிற, சமாதானத்தை இழந்திருக்கிற, எல்லா பக்கத்தாலும் சுற்றி பார்த்தாலும் மக்கள் தான் பாதிப்புள்ளாயிருக்கிறார்கள். அப்ப இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல், ஒரு விடுதலை, அவருடைய தேவைகள், அவருடைய கலக்கங்கள், குழப்பங்கள், மனதின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அறிகிறவர் கர்த்தர் ஒருவரே. இவர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட சமாதானம், யுத்தம் மீண்டும் மூளாதபடிக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியா, அவர்களை நடத்தும்படியாக இந்த ஆளுநரோட அதிகாரிகளோடு தங்கள் பெருமையின் ஆவியினால அவர்கள் அந்த யுத்தத்தை செய்து ஜனங்களை வீண் பாவம் வேதனைக்குள்ளாக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபியுங்க. உங்களோட ஒருமனப்படுகிறேன். Amen. Thank you. Thank you. Yes, Lord. Yes, Father. Lord, you have, Lord, despite of our circumstances, despite what the world is going through, Lord, you have asked us, Lord, to bring requests before you, Lord, with praises and thanksgiving. Lord, the world may not understand what it means. The world may not see the way, Lord Jesus, how you have asked us to do so, Lord. And we are not, Lord Jesus, bought by any circumstances. When you have said this word, Lord, to come before you with praises and thanksgiving, Lord, those praises are connected to thanksgiving because of a God who is in control of every single situation in this world that he created. He is the final authority. He is the final power. He is the final one who has given the very power and the authority upon this earth that comes through his lips, that is emanating through his power alone. The creative power of the living God Almighty, the creator of heaven and earth, is the one that holds the earth in his very palms. Therefore, Lord, that is why, Lord, you have asked the redeemed children of the living God to come before him, because they have known who this God is. They have experienced who this God who has said this, and that is only through the name of Jesus Christ we can enter into the throne of grace. Thereby, Lord, all our requests
requests have been met, we can come boldly into the throne of grace, whereby, Lord, you can, Lord Jesus, stand in the gap as we do, Lord Jesus, between you and earth, Lord, and you can come through, Lord, with that mercy, grace, thanksgiving, and goodness that we, Lord Jesus, ask of you, Lord, oh God, only through your grace and mercy, Lord, that we can bring forth the praises and thanksgiving. Lord, even at this very time, Lord, we are standing, Lord, between these nations that are, Lord Jesus, with Iran in war, Lord, with USA and Israel, oh God. This is nothing of man. Even this, Lord Jesus, are in your hand, oh God Almighty, the creator of God. And he's even called the God of the wars in the Old Testament to Lord Jesus, what has been going on even till very this moment, oh God. You hold, Lord Jesus, every single continent, every single nation, especially the nations of the war, in your mighty hand, Lord. You have engraven in the palms of thy hands, oh God, and their walls are continuously before you. You know the end from the beginning from the end, oh God. So we thank you, Father, even as the Gog and Magog, even as you have said it in Ezekiel 38 up to 39, oh God, it is all coming from you, oh God. No man can change it, no man can come against it. Even up to the Revelation, what you have said is from the lips of the living God, that is in control of every single nature of the wars that he is in control of. So we, Lord, we give, Lord, Iran into your hands, oh God. They might think that this is what they can control and what they can do, or even, Lord, coming through, Lord, the ways in which you are doing this, oh God. They better, Lord, or look unto you, oh God, the author and the finisher of all that we have by faith, oh God. They might, Lord, think of it, Lord, through a religion, not through however you might bring forth, oh God, in their ways of how they want to worship a God, a creator God. But it is comes only through one way you have said, Lord, the way, the truth, and the life, that is through the Lordship of Jesus Christ. That is why, Lord, you came to the very heavens, the very clouds of glory coming out of Iran and showed forth yourself, oh God, to many, Lord, even into the imams' lives and all the rest of the places, Lord, even going into all of those places, oh God. You have showing forth, oh God, mightily, powerfully, Lord, into their hearts and lives, where they are coming and giving mighty testimonies on YouTube, Lord. What a great Savior you are. What a great God you are, that you are the God of all of that they are going through at this time. And Lord Jesus, more than anything, Lord, the middle man, Lord, the man, oh God, that you created, oh God, the families, Lord Jesus, that are right now, Father, under these circumstances, oh God, because it's a war-torn country, Lord, where they have to put food on the table, where they have to provide shelter over them and safety for them, Lord, oh God, protection for them. My God Almighty, in Jesus' name, you are the one who given us that Psalm 91 protection. Help them to look into Psalm 91 protection, the Lord our God, under whose wings and the shelter that we abide. So, Lord, we pray for that protection over them, the blood of Jesus applied over them. You who came through the clouds of glory to minister to them, Lord, revealing yourself, Lord, to these many people that have now come forth, Lord, and Lord, giving forth glory and honor to you, Lord, because you have already, Lord, doing the work of Calvary upon that very nation. And we let, therefore, Lord, pray into these hearts and lives of people, oh God, the parents, Lord, that are finding it so hard, Lord, to provide at this time, oh God, and many ways, Lord Jesus, their needs be met, Lord, provide for them, Lord Jesus, where they are hurting at this time, Father, and the children, oh God, that have been brought on country, Lord, like this, Lord, not been able to, probably been able to go to school properly and concentrate on their schooling and their studies well, oh God, Father, you would come there into their very homes, oh God, reveal thyself again, once again, like you're doing, Lord Jesus, with your dreams and visions and manifesting your glory and power, Lord, into their very homes, oh God. We pray it into their hearts and lives, I pray in Jesus' name. Thank you for, Lord, even as it has been said, oh God, and many men of God are being coming and sharing, there's going to be a turnaround for Iran, and there's going to be a time and an opening that God is going to provide, and it is going to come forth in the name of Jesus, even as it's been already, Lord Jesus, decreed and declared, oh God, that opening is going to come forth for the gospel to create one more to go in, and Lord Jesus, open many doors for the gospel to go into Iran once again. And that is going to happen because, Lord, somehow you're going to intervene in this direction, oh God, and take down things that you don't want, or you don't want to see it happening. And however you want to see it through your God, the God of mercy and grace and compassion, would bring forth deliverance, Lord. Even if it's a short time, you're going to give it, Lord, in a way that many will come into the knowledge of your salvation. And it is a promise of God. And this opening is
going to, Lord, create many, Lord, to even go back into their lands, especially the ones that know you, Lord, are going to come and preach the gospel once again. And it is a time that you are going to open this door for them, Father. So I thank you for that, Lord. And thank you, Father, because there's nothing out of your will, out of your hands, out of what you could do it, oh God. We see it through your eyes. We pray through your spirit. And we ask it and decree and declare that over this land. Oh, Father, we thank you for that in Jesus' name. I also thank you, Father, for many, Lord, in the universal church, Lord, would stand in the gap, Lord. And even, Lord Jesus, stand with the U.S. and with Israel. And Lord, pray, Lord Jesus, behind the leaderships, Lord Jesus, including even Iran, Father. Give them all to you, oh God. These are, Lord, despite of where their stands are and how they believe and where they are at, you created all in your own image, Lord. And many are even coming and opening their eyes of understanding in Iran and coming to know that. Therefore, Lord, I pray, Lord, for the church between U.S. and Israel, oh God, would stand in the gap, Lord, and pray into the purposes, Lord, that you have called them out to be, Lord, that you would, Lord, come and shine forth your glory, power, presence, and your, Lord Jesus, the way you would come and give favor over these countries, I pray, in the name of Jesus, not by might nor by power, but by my spirit, saith the Lord, that this mountain will crumble and fall and become plain. All that sets against you, all that is against your will, all that is against your will and your plan and your purpose will all crumble and fall before you, because the God of authority and power and might will come and set forth in order and your will alone. I pray in Jesus' name. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you. Powerful Thank line of you. prayer, powerful prayer. Thank you, sister. God bless you, you and your family, your ministry. Thank you, sister. Amen. Thank you, sister. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது கண்களை ஏறெடுப்போம் தாசு வரும் பருவத்துக்கு நீரான்று பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க போறேன். என்னோடு இணையுங்கள் ஒருமனப்பட்டவர்கள் செபிப்போம். இதனாலும் கண்களை ஏறெடுப்போம். பிரிவினைகளுக்காக செபிக்க போறோம். தற்கொலைகளுக்காக, வன்முறைகளுக்காக. இன்று பார்த்தாலும் வன்முறைகள், அடி தடிகள், கண்களால் அப்படியாக சுடுபட்டு அப்படியாக இறக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட கசப்புகள், வெறுப்புகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், பழி வாங்குற சுபாவங்கள், எல்லாவற்றையும் இந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி வார்த்தை எழுதியிருக்கிறது. அப்படியாக இந்த பாவ பள்ளக்கங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். என்னோடு ஒரு முறைப்படும். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த நல்ல பிறப்பின் வாசலுக்காக நன்றி. நாள் இந்த ஜெபத்தை கத்தாவே உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறேன். கத்தாவே அப்பா, இந்த வன்முறைகள், தற்கொலைகள், பிரிவினைகள், ஆவியும் அப்பா இவற்றுக்காக உடைய பாதத்துல வருகிறேன். அப்பா தகப்பனே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு அப்பா உடைய திருக்கரத்துல தருகிறேன். அப்பா, இந்த வன்முறை செய்கிற ஆவியரை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். கத்தாவே தகப்பனே, ஒவ்வொரு உள்ளாந்த மனுஷனின் எண்ணங்களை நீ தொடும்படியாய் செபிக்கிறார். உச்சந்தர உள்ளங்கால் வரை ஆவியா வல்லமை ஊற்றுங்கப்பா, விடுதலையாக்குங்கப்பா, வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவர். உலகத்தில் வந்து எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி இதனால பிரகாசிங்க ஆண்டவர். பள்ளிக்கு பள்ளி வாங்குற சுபாவங்கள், கசப்புகள், வேர்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள் ஆண்டவர், நேசிக்க முடியாத எண்ணங்கள் ஆண்டவர், அப்பா வார்த்தையினால, அப்பா செயல்கள்னால செயல்படுகிற காரியங்கள் ஆண்டவர், அப்பா இந்த கண்ணில் எடுக்கிற கரங்கள் வேதத்தை ஏந்தட்டுமல் ஆண்டவர், உடைய நாமத்தை உயர்த்தட்டுமல் அப்பா. நாளில் உடைய திருத்தலத்துல தருகிறோம். ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளை விசேஷமாய் தொடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவர். இந்த இடத்துல அப்பா பிள்ளைகள் அநியாயம் அந்த ஸ்பாட்ல இறக்குறதை காண்கிறீரே அப்பா. இப்படிப்பட்ட சுபாவங்களை மாற்ற உம்மால் ஆகுமே அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவின் நாமத்தை கண்டிந்து கட்டி அப்புறப்படுத்த அப்பா. இந்த நாள் இந்த பிரிவினை ஆவிகளை திருக்கரத்துல வைக்கிற எல்லா ஆவியை சுட்டரிக்கிற இயேசுவின் நாமத்தை அசுத்த ஆவிகள் அப்பா பிரிவினைகளை கொண்டு வரதை கத்தா. அண்ணன் மனைவி பிள்ளைகளுக்கு இல்ல கத்தா, உறவுகள் மத்தியில
தகப்பனே, இப்படிப்பட்ட பிரிக்க நினைக்கிற சுத்தாவின் திட்டங்கள், அப்பா, நோக்கங்கள் எல்லாம் சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே, கர்த்தர் வீட்டை கட்டாராய், கற்றவளின் பிரயாசம் விருதான்னு சொன்னீர்கள். குடும்பங்களை கட்டுவீராக. அப்பா, கண்ணன் மனை பிள்ளைகளுக்குள்ள ஒருமனப்பாடு, ஐக்கியப்பாடு, கீழ்ப்படிகள், உறவுகளுக்குள்ள கீழ்ப்படிகள், ஒருமனப்பாடு உண்டாவதாக. சபைகளுக்குள்ள பிரிவினைகள் ஆண்டவர். தகப்பனே, இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவர். நீரே உம்முடைய சமாதானத்தை அல்லவா விட்டுச்சது. அந்த சமாதானத்தை அனுப்புகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர். ஐயா, உன் அரங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பேன்னு சொன்னீங்க. வார்த்தை எழுதி இருக்கு. அந்த வார்த்தையை அனுப்புகிறோம். சமாதானத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்க. பிரிவின் ஆவிய வேரோடு புடுங்குறோம், வேலி போடுங்க ஆண்டவர். குடியோடிப்பு இல்லைன்னு அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, இந்த தற்கொலை நாவிகளை ஒப்புக்கொடும். நாவிகளின் கிரிகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. தவறான ஆலோசனை, தவறான வழிநடத்தல், தவறான சேர்க்கை முறைகள், தவறான எண்ணங்கள், அப்பா, அப்படிப்பட்ட சுபாவங்களை மாற்றும். அப்படிப்பட்ட ஆலோசனை கேட்காத பிடிக்க, அப்பா, அவர்கள் செவிகளை திறவும் ஆண்டவர். அவருடைய செய்கைகளை பரிசுத்தமாக்கும், சீர்படுத்தும் ஆண்டவர். உடைய நேரத்தை முற்றுமாய் தருகிறோம் ஆண்டவர். அப்பா, எத்தனையோ சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், எல்லாம் குடும்ப அங்கத்தவர்களையா உங்களை தாங்களை வாய்த்துக் கொள்ளுறார்கள். இயக்க முடியாம, சகிக்க முடியாம, மேற்கொள்ள முடியாத அந்த சத்துருடைய திட்டங்கள், அந்த வழிகளை கிழித்தறிகிற நேசுவினால் என் தேவனே, ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ தொடுவி, ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ நடத்துவீரா, ஒவ்வொரு உள்ளத்தோடு இடர்படுவீரா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதனாலே தவறான முடிவுகள் அல்ல ஆண்டவர். தவறான ஆலோசனை கேட்காதபடி கத்தால் நீர் ஆலோசனை கேட்ட ஆலோசனை ஆச்சரியமானவர். இந்த நாளிலும் நீங்க ஆலோசனை கொடுத்து நல்வழியில் நித்தவும் நடத்த வேண்டுமா ஆச்சரிக்கிறோம். இந்த மரணத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்தினால திந்து கட்டி அப்புறப்படுத்தும். வல்லமே கட்டவர்க்கனப்பா, நீராளுக செய்யும், நீர் வழி நடத்தும், நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கு. அப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா, இசைவாடுங்கப்பா. அப்பா, தேசமாய், பட்டணமாய், குடும்பமாய் ஆளுகை செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த விதிவிதிகள், தற்கொலைகள், வன்முறைகள் ஐயா மேற்கொள்ளாத படிக்க வேதத்தை ஏந்திரவளா, துதிக்கிறவர்களால், செபிக்கிறவர்களா, உண்மை தேடுகிறவர்கள், உடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களால், அப்பா, நாள் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களால், அப்பா, நீங்க அவர்களை சந்தித்து வழி நடத்த வேண்டுமாச்சு. சவுளாயிருக்கிற ஆவிகளை துரத்துறோம் இயேசுவின் நாமத்தில். பெலிஸ்தீனாயிருக்கிற ஆவிகளை நிர்மூலமாக்குறோம் இயேசுவின் நாமத்தினால். அமிலேக்கின் ஆவிகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். கல்தேயரின் ஆவியை சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். என் தேவனே, உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். ஆளுக செய்யுங்க, அசைவாடுங்க. ஒழுங்கற்ற பூமி ஒழுங்குபடுத்தின ஆவியால் ஒழுங்கற்று கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒழுங்குபடுத்தி ஒழுக்கம் உள்ள நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் நற்பிரஜையா வாழ கிருபை செய்யும். வல்ல கருத்துக்குள்ளாய் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன், சுபத்தைகளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, 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 நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இதுவரை நேரமும் கண்களை ஏறெடுப்போம் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியை நீங்க ஆசிரியர் அந்த கிருபைக்கா நன்றி. இந்த வேளையிலும் பின்பாசம் நிற்கின்றோம் ஆண்டவர். சோத்திரத்தோடு நமக்கு தெரியப்படுத்துவங்க விண்ணப்பங்களை கத்தால் நாளும் இணைந்து ஜெபித்த மூத்த ஊழியர்மா ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். அதற்காக ஜெபித்த அந்த உள்ளத்தின் பாரத்தை அறிவீர். நாளும் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துவீராக. இருக்கிற இடத்தால் மூடுவீரா, அவர்களாத ஆசீர்வத்து மகளை பண்ணுவீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக அப்பா தலைமுறை சேவிக்கிற பரிசுத்த சந்ததியா நிலை நிறுத்தி வைத்திருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்தும் கருத்தை ஒப்புவிச்சு வைக்கிற நன்றி செலுத்துறேன். இணைந்து ஜெபித்த ரஞ்சனி சிஸ்டருக்காக நன்றி செலுத்துறேன். அப்பா பாபா தகப்பனே, வல்லமையாய் ஜெபித்தார்களே, உடைய மகிமை வெளியரங்கமானதுக்காய் நன்றி. அப்படிப்பட்ட ஜபாவிக்காய் சோஸ்திரம். அப்படியாக ஜெபித்த சௌரியம் குடும்பத்தை ஊழியத்தை ஆசிரியம் எல்லைகளை சாலப்படும் இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும் வரங்கள் செயற்படுத்தும் கனிகள் வெளிப்படுத்தும் நாம மகிமைப்படும்
இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி அவங்களை செபிக்கிற அடியாளுக்கு கொடுத்து ஐயா இந்த ஜெபங்களை சோஸ்திரம் நன்றி செலுத்துறேன் தகப்பனே. குடும்பத்தை ஊழியர்களை ஆசிரியர்களை சாலப்படுத்த இன்னும் சாப்பில் வாசனிக்கத்தக்க கிருபதான் கிரிய செய்யுங்க. உடைய கரத்தின் கிரியைகளை விடாது இருப்பீராக. மெய்யான வேலையை வார்த்தையின் படிச்சது போதையும் ஆசீர்வதித்து தருவீராக. நல்ல கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபங்கள் ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.